நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. என் எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில்
இயேசுவே உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெறனானேன். நான் பெறனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. glory. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எல்லா கைகளும் தட்டி கொண்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் 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 வல்லமையுள்ள ரத்தம் சாபங்களை முறிக்கிற சாத்தானின் கிரியைகளை அழிக்கிற கல்வாரி ரத்தத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். அந்த ஒரே ஒரு பிரசன்னமும் மகிமையும் எங்களுக்குள்ள இறங்கட்டமப்பா. எங்களுக்குள்ள இறங்கட்டமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நான் எழுந்த காலங்களை அறிந்தவர் நீரே. என்னுடைய கண்ணீர் எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் எழுத காலமெல்லாம் அறிந்தவர் நீரே. என்னுடைய கண்ணீர் எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு
சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, இதுவரை என்னையும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து. நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதானப்பா. தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தாங்கி வருகிறது. ஆண்டவரே, எங்களை நீங்க தான்ப்பா நடத்துறீங்க, நீங்க தான்ப்பா எங்களை சுமந்து வரீங்க. ஆண்டவரே, ஒரு கிருபை இல்லைன்னா நாங்க இன்னைக்கோ மண்ணுக்கு போயிருப்போம். எங்களை உயிரோடு வைத்திருக்கிறது உங்க கிருபை, எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய கிருபைப்பா. கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம். அந்த கிருபைக்காக உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துல உங்க மகிமையான வல்லமை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். எங்களை ஆசீர்வதிங்க. எங்க மேல உங்க பிரசன்னம் இருக்கட்டும், எங்க மேல உங்க மகிமை இருக்கட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். இது குடும்ப ஆசீர்வாத ஜெபம். அதனால நம்ம சபையில் இருக்கிற அத்தனை குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் அநேக பிள்ளைகள் ரட்சிப்பை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் சில நேரங்களில் கண்ணீர் விடுகிறார்கள். தகப்பன் தாய் தேவனை பின்தொடர்ந்த அந்த பின்தொடர்பு இன்னைக்கு துண்டிக்கப்படுகிறது. கேட்டால் டெக்னாலஜி மாறி போச்சுன்றாங்க, காலம் மாறி போச்சுன்றாங்க. ஆண்டவரை தேடுகிறதுல குறையும். ஜெபம், வேத வாசிப்பு, பற்றுதலான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை இன்னைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறது. நம்ம சபைகளில் இருக்கிற அத்தனை குடும்பத்தையும் கர்த்தர் கட்டி காக்கும்படியாக
எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் பரிசுத்தம் இருக்கணும். எல்லா குடும்பத்துக்குள்ள தேவ பயம் இருக்கணும். எல்லா குடும்பத்துக்குள்ள தேவனை தேடுகிற தேடுதல் இருக்கணும். எல்லா குடும்பத்திற்குள்ளேயும் ஜெப ஜீவியம் வேத வாசகம் இருக்கணும். விசுவாசத்தில் வாழணும். எல்லா பிள்ளைகளையும் இயேசு இந்த ராத்திரியில வருகிறானால் நம்ம சபையில் இருக்கிறவர்கள் குடும்பம் 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 குடும்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆயத்தமுள்ள வாழ்க்கையை தேவன் நம்மளுடைய வாழ்நாளில் நமக்கு தரப்படி இந்த காரியத்துக்காக ஸ்டீபன் பிரதர் ஜோம் எல்லா குடும்பமும் நல்ல ரட்சிப்புல பரிசுத்தத்துல இருக்கணும். ஹalleluya praise ஆண்டவரே நாம உம்மை துதிக்கிறோம் பாவ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நாம உயர்த்துகிறோம் ஆண்டவரே நாம உயர்த்துகிறோம் ஆண்டவரே நாம உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீ பரிசுத்தர் ஆண்டவரே நீ பரிசுத்தர் ஆண்டவரே நாம உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் நீரே அப்பா. தேவரே நீரே பரிசுத்தரப்பா. ஆண்டவரே யாரும் மகிமைப்படுத்தாது இருக்க முடியாது. தேவரே நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. ஹalleluya நாம் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம்ப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எல்லா மகிமையும் இருக்கிறோம் ராஜா. எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா புகழ்ச்சியும் எல்லா ஸ்தோத்திரங்களும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ராஜா. இதோ வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற எங்க தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையில உங்க முகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்களுடைய தயவுள்ள முகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்க நினைவா இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா, உங்க முகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உறங்காமலும் தூங்காமலும் எங்களுக்காக விழித்து எங்களை காக்கிற தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம். உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. வெட்கப்பட்டு போனதில்லை ராஜா. ஹalleluya. அப்பா நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே எங்க சபை மக்கள் யாவருக்காகவும் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே பிதாவிடத்துல நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்க நல்ல தெய்வமே நாம துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அனுதினமும் எங்களுக்காக நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாறுபாடான வழியில போகிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் நேர்வழியா நடத்துகிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மாறுபாடான வழியில போகிற ஒவ்வொருவரையும் அப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நேர்வழியாக நடத்தப்படுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள் அப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆண்டவரே நடத்த முடிக்கணும் ஆண்டவரே. நீர் ஆட்கொள்ள முடிக்கணும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்ய முடிக்கணும் ஆண்டவரே. உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் நீர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவை மறுதலிக்கலே ஆண்டவரே. எங்களுக்காக நீர் ஆணிகளை மறுதலிக்கலே ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே அவமானங்களை நீர் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இரக்கத்தின் நிமித்தம் ஆண்டவரே, அந்த மனதுரக்கத்தின் நிமித்தம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற தெய்வமே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அநேக ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் ஆண்டவரே கோடைகளுக்கும் ஆசீர்வாதமாகவும் முன்மாதிரியாகவும் பிரயோஜனமாகவும் நீர் வைப்பீராக ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ சமாதானமற்று கிடக்கிற குடும்பங்கள் அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. நீ சொன்னீர் ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை
ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே அது அனுபவிக்கப்படுகிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை ஒருவனை எடுத்து போட முடியாது ஆண்டவரே, ஒருவனை எடுக்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அனுபவிக்க முடிகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஞானத்தின் ஆவியை தருவீராக ஆண்டவரே, கிருபையாக உங்களை மூடிக்கொள்வீராக ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் விளங்குவதாக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வேறு வழியாக நடத்த நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் ஒன்றும் கிரியை செய்யக்கூடாதபடிகளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இனி கிரியை செய்யக்கூடாதபடிகளும் கட்டளை எடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை விளங்க பண்ணும்படி கூட ஆண்டவரே ஆண்டவரே முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உயர்த்துகிறோம்ப்பா உயர்த்துகிறோம்ப்பா. உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் விளங்குகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் விளங்க பண்ணுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது ஒவ்வொரு அனுபவிக்கும்படி கூட நீர் இரக்கம் பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே எரிச்சல் ஆவிகளும் பொறாமையின் ஆவிகளும் எல்லா விதமான ஆண்டவரே முறுமுறுப்பின் ஆவிகளும் எல்லா விதமான குறை பேசுகிற ஆவிகளும் குற்றப்படுத்துகிற ஆவிகளும் ஒன்று கிரியை செய்யக்கூடாதபடிகளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே நீர் உம்முடைய தயவு விளங்க பண்ணுங்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய மலையை ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையாக மழையை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபர் மேல நீர் வர்ஷிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதமான ஆண்டவரே வார்த்தையை உம்முடைய மழை ஆண்டவரே நீர் ஒவ்வொருவர் மேல நீர் வர்ஷிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரும் உடம்பிட்டு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரும் உடம்பிட்டு ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் மேல நீர் பொழிய பண்ணுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு வறண்ட நிலம் போல இருக்கிற ஆண்டவரே தண்ணீர் ஆண்டவரே வானம் பார்த்த பூமியை போல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நபரையும் ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்முடைய மழையை நீர் வர்ஷிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையாக மழையை வர்ஷிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. காய்ந்த போன இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரே செழித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே செழித்தோம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு மனத்தினாவே தேவனாய் கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு மனத்தினாவே கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வியாதி விபத்துகள் ஆண்டவரே நாசம் மோச தீமைகள் கொள்ளை நோய்கள் ஆண்டவரே ஒன்று அணுகாதபடி கூட அப்பா ஸ்தோத்திரம் பிதாவே நீர் எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. உன்னதமானவருடைய மறைவில் ஆண்டவரே தங்கும்படி கூட சர்வ வல்லவருடைய நிழலில் ஆண்டவரே தங்கும்படி கூட ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. எல்லியோம் ஹalleluya நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உன்னதமானவர் எப்போது எங்களோடு கூட இருக்கிறபடினாலும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்து மேல் ஆண்டவரே உம்முடைய பார்வை உம்முடைய தயவு உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் ஆண்டவரே உம்முடைய கரம் தங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே நீ பசுமுள்ள இடங்கள்ல வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா பசுமுள்ள இடங்கள்ல மேய்ப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அமர்ந்த தண்ணீர் அண்டையில ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நீ தந்தருளுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ தோல்வியில் ஆண்டவரே வேதனையில வருத்தத்துல ஆண்டவரே கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நீர் ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி தரப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வேண்டுதல் செய்கிறோம். உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. அப்படியே நீங்க செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நல்ல மனம் இருக்குங்கப்பா. உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே சபை மக்களோட வாழ்க்கையில ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னெல்லாம் குறைகள் உண்டப்பா எல்லா குறைகளும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா குறைகளும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா குறைகளும்
மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கையின் பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமா வைங்க ஆண்டவரே. அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே 52 மீன் ஆண்டவரே 5000க்கு மேலாக ஆண்டவரே போஷிக்க பண்ணி ஆண்டவரே மீதியாக எடுக்க செய்த தெய்வம் இந்த நாளில கூட ஆண்டவரே அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஒன்று வீணாக விருதா போகாதபடிக்கிறோம் ஆண்டவரே. மீதியாக சாப்பிட்டு மீதியாக எடுக்க படிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மீதியாக சேர்த்து வைக்க படிக்கிற கிருபை பாராட்டுவீராக. செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு ஆசீர்வாதமான குடும்பங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. சபைக்கு ஆசீர்வாதமான குடும்பங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அவர்கள் பகுதிக்கு ஆசீர்வாதமான குடும்பங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீ சொல்லீர் ஆண்டவரே எழுதியிருக்கிறபடி நீ வருகையில் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவருடைய எல்லா பிரயாணங்களையும் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க முடியும் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதமான மழையை நீ வர்ஷிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே நீ சொன்னீர் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவே சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களிடத்துல திரும்பி இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நீ இரட்டிப்பான நன்மையை நீர் இன்றைக்கே கட்டளையிடப்படுகிறோம் நோக்கி நாங்கள் பார்க்கிறதாக கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. இதோ வானத்தையும் பூமியும் சர்வ லோகத்தையும் உண்டாக்கின எங்க தேவனாகிய கர்த்தாவே நீரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே எல்லாவற்றையும் பாதங்களை தாழ்த்தி உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பா ஆண்டவரே. மீதியானவைகளை நீங்க பொறுப்பெடுத்து பெரிய காரியங்களை செய்ய இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. ஜபத்தை கேட்ட சோதனை எல்லாம் ஒரு குடும்பத்தில் என்னெல்லாம் அவசியமாக இருக்கிறதோ எல்லாத்தையும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போல மற்ற மார்க் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கரங்களை தட்டி வரவேற்போம். ஆவியானவர் ஒருவரே நம்மோடு பேசுகிறார். மனுஷர் சத்தம் இல்லை, இது தேவனுடைய சத்தம் என்று நாம் கேட்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச அவர் வல்லவராக இருந்தார். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா அவருடைய கரங்களை கொடுக்கிறார். கர்த்தராகிய தேவன் நீர் எங்களை நடத்தி செல்லுங்கள். ஒரு கோல் உள்ள கட்டியம் எங்களை தேடிட்டோம். ஒரு வார்த்தை பேசும். நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாறும். இன்றைக்கு நாங்கள் கேட்கிற அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு நீர் எங்களுடைய சிறைகளை மாற்ற வரவராக இருக்கிறீர். எல்லா துணிகள் மகிமையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கீங்க, அவரோடு இருக்கீங்க? இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேச ஒரு வார்த்தை சொல்ல வல்லவராக இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தையிலே என் வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த ஒரு வார்த்தையிலே கர்த்தர் சகலத்தையும் செய்ய முடியும். அவர் வார்த்தையிலே வல்லமை. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் ஆராவிலே வந்தபோது ஆராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. மாராவிலே வந்தபோது அவர்களுக்கு என்ன இருந்தது? கசப்பாய் இருந்தது. அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அந்த இடத்துக்கு மாரா என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. 22வது வசனத்தை நாம் வாசிப்போனால், இந்த மாராவிலே
வந்த நோக்கம் என்ன, இந்த மாறாவில வந்த காரியம் என்ன, ஏன் அந்த தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்க கூடாமல் கசப்பா இருந்தது? 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் எத்தனை நாட்களா? எல்லாம் சொல்லுங்க, எத்தனை நாட்கள்? 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வனாந்தரத்தில் கடந்து வந்துட்டாங்க. அல்லேலூயா. விசுவாசத்துல அவர் கடந்து வந்தாச்சு. எப்படி வந்திருக்காங்க? வனாந்தரத்துல இருந்து, தேசத்தை, அடிமை தேசத்துல இருந்து கர்த்தர் அவரை விடுதலையாக்கி இப்போ அந்த செங்கடலை பிளந்து அந்த வழியாக நடந்து வருகிறார்கள். நடந்து வந்ததுல 3 நாள் ஆயிடுச்சு. என்ன இல்லை அவங்களுக்கு? தண்ணி இல்லை. இப்போ தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்கும் நமக்கு? சொல்லுங்களேன். தண்ணி இல்லாம நீங்க உயிர் வாழ முடியுமா? தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியுமா? பாவம், அந்த ஜனங்கள் அப்படிதான் இருந்திருப்பாங்க. 3 நாட்கள் தண்ணி இல்லாம இருந்த போதிலும் அவங்களுக்கு மாறாவை கண்ட உடனே, அங்க நீரூற்றை கண்ட உடனே என்ன ஆயிடுச்சு? பெரிய ஆவல். இந்த தண்ணி நம்ம தாகத்தை தீர்க்கும் என்ற ஆவலோடு இருந்தாங்க. ஆனா அந்த மாறாவின் தண்ணீர் அவங்களுக்கு என்னவாயிற்றா? கசப்பா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாட்கள் தண்ணீர் இல்லாம அந்த ஜனங்கள் வந்தபோது கர்த்தர் அந்த 3 நாள் அந்த ஜனங்களை பாதுகாத்திருந்தார். அல்லேலூயா. சராசரியாக ஒரு மனுஷன் 3 நாளுக்கு மேல இல்ல, 2 நாளுக்கு மேல தண்ணி குடியாம இருந்தால் அவன் ஜீவிக்கவே முடியாது என்று சயின்டிபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 நாளைக்கு மேல மனிதன் என்ன பண்ண முடியாது? தண்ணீர் இல்லாமல் குடியாமல் என்ன பண்ண முடியாதா? உயிர் வாழ முடியாது. ஆனா 3 நாள் பிரயாணமாய் கர்த்தர் வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் அவரை கடக்க செய்த அந்த வல்லமை இன்னைக்கு நம்மோடு கூட இருக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த 3 நாட்கள் ஒரு வனாந்தரத்தில் வந்த வழியில் அவங்களுக்கு தாகம் உண்டாயிற்று. அந்த தாகத்துக்கு தண்ணீர் மாறாவை நோக்கி வரும்போது அந்த மாறாவிலே தண்ணீர் கசப்பா இருந்தது. இந்த மாறாவில் என்ன இருந்தது? தண்ணீர் கசப்பா இருந்தது. கசப்பை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. இந்த கசப்பை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லை. அவளோட இருந்தாங்க. ஐயோ, அந்த ஒரு நீரூற்று இருக்கு, இந்த வனாந்தரத்துல எனக்காக ஒரு நீரூற்று இருக்கு, என் தாகத்தை தீர்க்க முடியும் என்று நினைத்த வேளையில அந்த தண்ணீர் அவர்களுக்கு கசப்பா இருந்தது. அந்த தண்ணீர் அவர்களால் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கசப்பை ஏற்க முடியல. அன்புள்ள தேவ பிள்ளையே, யோவான் புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்கள். யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கசப்பை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல்னால ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? முறுமுறுத்தார்கள். ஜனங்கள் என்ன பண்றாங்க? முறுமுறுட்டாங்க. போய் மோசே இடத்துல சொல்றாங்க. மோசே என்ன பண்றாரு? கர்த்தர் இடத்துல போய் தீர்வை கேட்கிறார். யாருக்கு போய் கேட்கிறாரு? கர்த்தர் இடத்துல கேட்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கசப்பான சூழ்நிலைகள் வருவது இயல்புதான். எந்த மனுஷனுக்கும் கசப்பான சூழ்நிலை வராம இருக்க போறது கிடையாது. எந்த மனுஷனுக்கு கசப்பான ஒரு சூழ்நிலை மாறும், வரதான் செய்யும். ஆனா அந்த சூழ்நிலையும் கர்த்தரை நீ நினைக்கணும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கசப்பை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கசப்பான சூழ்நிலையிலும், அந்த வெறுப்பான சூழ்நிலையிலும், அந்த தோல்வியுள்ள சூழ்நிலையிலும், தேவையுள்ள சூழ்நிலையிலும் தேவனை தேடுகிற அந்த அனுபவம் நான் கர்த்தரிடத்துல. பாருங்க, இந்த ஜனங்கள் மோசே இடத்துல சொன்னாங்க. ஆனா மோசே போய் நேரா கர்த்தரிடத்துல போய் நின்று விட்டார். ஆண்டவர்களை கேட்கிற என்ன பண்ணணும்? வாசிக்கலாம். 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். யாரை நோக்கி கூப்பிட்டாரா? மோசே யாரை நோக்கி கூப்பிட்டார்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார்.
அதை அவன் அந்த தண்ணீர்ல போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாலைவனத்திலே வந்த வேலையில தேவைகள் உண்டு, தாகத்துக்கு தண்ணீர் தேவை. ஆனால் மாறாவில தண்ணீர் கசப்பாய் இருந்தது. ஆனால் கசப்பை ஏற்றுள்ள மனப்பான்மை இல்லை. மோசனிடத்தில் முறையிடுகிறார், மோச தேவனிடத்தில் முறையிடுகிறார் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் மோச முறையிடும் போது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மரத்தை காண்பித்த மரத்தை நீ என்ன பண்ண, அந்த நீரூற்றில போடுன்னு சொல்லுகிறார். சொன்ன வேளையில போட்ட வேளையில அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சா, மதுரமாய் மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்வு, கசப்புல இருந்து ஒரு தீர்வை காண வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து நீங்கள் ஒரு தீர்வை பார்க்கணும், தீர்வை காணணும். இதுக்கான சொல்யூஷன் என்ன? இந்த கசப்பு மாறுவதற்கு என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல போய் கேட்கணும். கர்த்தரிடத்துல போய் விசாரித்தான். மோசே விசாரித்தான், என்ன செய்வது, கசப்பா இருக்கிறது. இந்த ஜனங்கள் 3 நாள் வனாந்தரத்தோடு வந்திருக்கிறார்களே, இனி இந்த ஜனங்கள் தாக்குவாங்களா என்னும் போது கர்த்தர் மோசேக்கு சொன்ன மரத்தை என்ன பண்ண, கிளைகளை நீரூற்றில போடு, அது மதுரமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மதுரமாய் மாற்ற தேவனாலே முடியும். அல்லேலூயா. அங்கே ஒரு சமாதானம் அந்த ஜனங்களுக்கு உண்டாயிற்று. அந்த ஜனங்களுக்கு மாத்திரம் அந்த சமாதான தீர்வை காண்பதற்கு மோசேக்கு ஒரு சமாதானம் வந்தது. அந்த வேதத்தில் வாசிக்கிற பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனிடத்திலே நீ தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த மாலைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற கசப்புகள் மாற வேண்டும் என்றால், தேவனுடைய சமாதானம் உனக்குள்ள பூர்ணப்பட வேண்டும் என்றால், நீ தேவனிடத்தில் விசாரிக்க கடவன், தேவனிடத்தில் போய் நீ கேட்க கடவன். தேவன் அங்கிருந்து உனக்கு ஒரு சொல்யூஷன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கசப்புக்கான ஒரு தீர்வு உன்கிட்ட இல்ல, தேவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உன் வாழ்க்கைக்குள்ள மாற்றத்துக்கு உன்கிட்ட இல்ல, உன் வாழ்க்கையை திருப்புவதற்கு, உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு, உன் குடும்பங்களில் ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு உன் கையில இல்ல, தேவன் கையில இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அவரை தேடி போவீங்களானால் அவர் என்ன பண்ணுவார், உங்களிடமா உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அவருடைய சமாதானத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான தீர்வு என்ன, உன் குடும்ப பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண வேண்டும் என்று அவர் ஒரு வழியை உனக்கு சொல்ல வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு தீர்வு தெரியல, மரத்தை போட்டா தண்ணீர் தித்திப்பாய் மாறிடுங்க. தெரிஞ்சுட்டா முன்னாடி ஏதோ பண்ணியிருப்பாங்க, தெரியாதனாலதான் அவங்க உள்ளமும் கசப்பாய் மாறிடுச்சு. கசப்பு உள்ள வந்துட்டனாலதான் போய் மோச இடத்துல என்ன பண்றாங்க, முறுமுறுத்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட நிறைய வேலையில சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன கசப்பு நம்ம இடத்துல வந்த உடனே நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சோம். நமக்குள்ள ஒரு சோர்வு வந்ததில்ல, ஒரு விசுவாசத்தை நம்ம சோர்வு போறோம்ல, கர்த்தருடைய பலத்துல நம்ம நிற்காம விலகி ஓடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுதுல, அந்த சூழ்நிலை வராம இருக்கணும்னா தேவனிடத்துல நீ விசாரிக்கப்பட்டவன். அங்கே உனக்கு ஒரு தீர்வு உண்டு, அங்கே உனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு. உன் வாழ்க்கைக்கு ஒரு மதுரமாய் மாறுவதற்கு, உன் வாழ்க்கை மதுரமாய் மாறுவதற்கு, உன் குடும்பங்கள் மதுரமாய் மாறுவதற்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷன், உனக்கு ஒரு தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அருமையான பிள்ளையே, தேவன் ஒரு மரத்தை வைத்து அந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தார் அந்த வேளையில. ஆமென், அல்லேலூயா. கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல்
வேற ஒன்றில் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. மேன்மை பாராட்டாத இருப்பானா? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நான் உலகத்தில் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் சாதாரண ஒரு மரம் திட்டிப்பாய் மாத்துவான்னா, ஆனா அந்த மரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த சிலுவை மரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாதாரண மரத்தை போட்டா திட்டிப்பா மாற்ற முடியுமா? நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சிலுவை, அவர் அதுல உனக்காக ரத்தம் சிந்தனால அவருடைய சிலுவை உனக்கு என்ன பண்ணும்? வாழ்க்கையில மதுரமாய் மாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கை மதுரமாய் ஆண்டவரால மாற்ற முடியும். அந்த சிலுவையை நோக்கி பார், ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவரை நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டதை ஏற்றுக்கொண்டீங்கல்ல. ஆண்டவர் இந்த சிலுவையில இருக்கும் போது அந்த மாறாவத்தை என்ன பண்ணாங்க? அந்த கசப்பான நீரை கொடுத்தாங்கல்ல, அவர் குடிக்க மனதா இருந்தாரா? மனதா இருந்தாரா? இல்லையே. அவர் தாகத்துக்கு தண்ணியை கேட்கும் போது காணியை எல்லாவோ கொடுத்தாங்க. அது கசப்பா இருந்தது. அவர் குடிக்க மனதில்லாமல் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன் கசப்பை மாற்ற அவரையே உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் கசப்பை நீ மேன்மை பாராட்டாதே, சிலுவையை நீ மேன்மை பாராட்டு. உனக்கான இருக்கிற சிலுவையை நீ மேன்மை பாராட்டு. உனக்கு இருக்கிற கசப்பை தூக்கி போட்டு ஆண்டவர் ஒரு நிச்சயம் உனக்கு ஒரு தீர்வை கொடுப்பார். உன் வாழ்க்கைக்கு ஒரு குடும்பத்தை, உன் வாழ்க்கையில ஒரு தீர்வை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு. இன்னைக்கு நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாய் கர்த்தர் கொண்டு வர முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். தேவன் காட்டுகிற அந்த மரம் மோசேக்கு காட்டார். அந்த வனாந்திரத்துல எப்படி மரம் வந்தது சிந்திக்கணும். வனாந்திரத்துல வந்துட்டாங்க. ஏன் அந்த மரம் வனாந்திரத்துல ஏது மரம்? ஆனா அந்த வனாந்திரத்துல மரம் இருந்தது. அந்த மரத்தை அவங்களால பார்க்க முடியல. ஆண்டவர் மோசேக்கு சொன்னாரு, அந்த மரத்தை காட்டி அந்த மரத்தை போடு, அதை மதுரமாய் மாற்ற முடியுமானால் இன்றைக்கு ஆண்டவர் நீ சிலுவை நோக்கி பாரு. எனக்காக என் அப்பா சிலுவையில மறைந்திருக்கிறாரு. என் வாழ்க்கையை மாற்ற முடியும். என் வாழ்க்கை கசப்பை மாற்ற முடியும். என் குடும்ப சூழ்நிலை அவரால் மாற்ற முடியும். என் குடும்பத்தில் அவர் சமாதானத்தை கொடுக்க முடியும். இப்படியே இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. கசப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை நோக்கி மாற்றும் பாரு. உனக்குரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற முடியும். சிலுவை கிறிஸ்துவின் தியாகம்னா அது கசப்பாய் ஆசீர்வாதமாக ஆண்டவரால் மாற்றலாம் மாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த காரியம் வாசிக்கலாம். யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4ஆம் வசனத்தை. யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் உள்ள 2, 3, 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3, 4. என் சகோதரரே, எனக்கு பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பிரச்சனையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இராமல் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. வரும் சோதனையிலே என்ன நோக்கம் என்று உங்களுக்குள்ள அந்த புரிதல் வேணும். அந்த சோதனையில உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். ஏன் இந்த சோதனை கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு கசப்பை கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு கசப்பு வரணும், கசப்பான சூழ்நிலை வரணும்? ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? அதை நீங்க என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா பின்னாடி உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று நினைவில் வைத்துக் கொள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா உன்னை அந்த இடத்துல உள்ள அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு மாத்திரம் ஆண்டவர் வைக்கல, மாறாக அவருடைய பொறுமையை கர்த்தர் பார்க்கிறார். நீ பொறுமையோடு என்னிடத்தில் திரும்புகிறாயா? நீ பொறுமையோடு என் சந்நிதியை தேடுகிறாயா? நீ பொறுமையோடு என்னிடத்தில் வருகிறாயா என்று கர்த்தர் உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பொறுமையோடு கர்த்தருடைய எல்லா சகிப்பையும் எல்லா கசப்பையும் ஏற்றுக்கொண்டு எழுப்பாயானால் உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று அர்த்தமா? அல்லேலூயா,
வாசிக்கலாம். அதே யாத்ராக புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை. சோதனைக்கு பின்னே வருகிற அந்த 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வாசிப்போம் 27ஆம் வசனத்தை. பின்பு அவர்கள் ஏழுவுக்கு வந்தார்கள். அங்கே எத்தனை நீரூற்றுகளா? எல்லாரும் சொல்லுங்களேன், எத்தனை நீரூற்றா? ஹலோ, எத்தனை நீரூற்று? 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. தண்ணீர் அருகே அல்லேலூயா, அல்லேலூயா. தேவச்சனமே, இங்கே நம்ம பார்த்தோம் கசப்பான நீரை குடிச்ச ஜனங்களுக்கு இப்போ எத்தனை நீரூற்று? மாறாவில் ஒரு நீரூற்று தான் இருந்தது. இப்போ பின்னாடி அந்த சோதனைக்கு பின்னே அந்த அனுமதிக்கு பின்பு இப்போ எத்தனை நீரூற்றுகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? எத்தனை நீரூற்றா? 12 நீரூற்றுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, 11 நீரூற்றை மாத்திரம் கர்த்தர் கொடுக்கல, 70 பேரிச்ச மரங்களும் ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது, என்ன ஆண்டவரை, இந்த சோதனை எனக்கு ஏன், இந்த கசப்பு ஏன் எனக்குள்ள இப்படி ஒரு சோதனை, எனக்கு ஏன், எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்கிறாரா? உனக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மாறாவின் நீரூற்று கசப்பாய் இருக்குமானால் அதுக்கு பின்னாடி 7 உள்ள அந்த நீரூற்றுகள், அந்த எத்தனை நீரூற்றுகள்? 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சம்பழங்களும் கொடுக்க, ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த ஜனங்களுடைய கசப்பை கர்த்தரால மாற்ற முடியுமானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கசப்புகளை கர்த்தர் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மாறா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையா இருக்கலாம். இந்த மாறாவின் நீர் உங்க வாழ்க்கையில திருமண காரியமா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பங்களில உங்க பிள்ளைகள் கசப்பா இருக்கலாம், இல்ல தாய் தகப்பனுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கலாம், இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு கசப்பு இருக்கலாம், இல்ல மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கலாம். அந்த கசப்பு உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்னைக்கு அதை மாற்றிக்கணும். ஏன்னா அது இன்னைக்கு ஒரு ஆசீர்வாத தடையா இருக்கலாம். அதுவே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாத தடையா இருக்கலாம். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு, அந்த கசப்பை முன்னெடுத்துல தூரப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னெடுத்துல உங்க இருதயத்துல அந்த கசப்பை தூக்கி போடு. எப்படி தூக்கி போடணும்? அந்த சிலுவை உனக்குள்ள நினை, அந்த சிலுவையை நினை. இயேசு எனக்காக காரியம், அந்த கசப்பான காரியம் எனக்காக அல்லவோ அவர் கொடுத்தார், எனக்காக அல்லவோ அவர் ஏற்றுக்கொண்டாரு, எனக்காக அல்லவோ அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு. நான் என்ன பாடம் ஏற்றுக்கொண்டேன்? எனக்கு எதுவும் இல்லை. ஆனா இயேசு என் கூட இருக்கிறாரு, அவருக்கு என்ன மதுரமாய் தான் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நதி இருக்கலாம், நீ பார்க்கிற உன்னை பார்க்கிற பாடல ஒரு நதியை தான் பார்க்கிறீங்க. ஆனா உனக்கு நீரூற்றை கர்த்தர், பல மடங்கு நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 12 நீரூற்று இல்ல, அதுக்கு மேலான நீரூற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 நீரூற்று இருக்குமானால் உனக்கு பல ஆயிரம் நீரூற்று கர்த்தராலே உனக்கு வாசலை திறக்க முடியும். உன் கண்கள் பார்க்க முடியும். கர்த்தர் உனக்காக பல வாசல்களை திறக்க முடியும். இன்னைக்கு உன் வாசல் அடைக்கப்பட்டு இருக்கலாம். உன் வாழ்க்கையில கசப்புகள், பல கசப்புகள் வந்திருக்கலாம். வியாதி என்ற கசப்பு உனக்குள்ள இருக்கலாம், இல்ல பல மேல உனக்கு மேல ஒரு கசப்பு இருக்கலாம். இன்னைக்கு அந்த கசப்பை மாற்று. இன்னைக்கு அந்த கசப்பை தூரப்படுத்து. ஆண்டவரே, என் இருதயத்துல இப்படிப்பட்ட ஒரு கசப்பு இருக்குமானால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் இருதயத்தை கசப்புகள் மாறட்டும். ஒரு நபர் மேல உனக்கு ஒரு கசப்பு இருக்குமானால் ஆண்டவர்களை ஒப்பு கொடு. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நபர் மேல ஒரு கசப்பா இருந்த இந்த கசப்பு மாறட்டும். நான் மனதால ஒரு ஆசீர்வதிக்கிறேன். நீங்க மாத்திரத்தை சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் உங்க சிறையிருப்பை மாற்ற முடியும். பல மடங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கணவர் மேல ஒரு கசப்பு இருக்குமானால் அதை மன்னிங்க. அல்லேலூயா, மன்னிச்சிடுங்க. ஐயா, உங்க மேல இந்த கசப்பு இருந்துச்சு, எனக்குள்ள ஒரு கசப்பு இருந்துட்டே இருந்துச்சு, இன்னைக்கு நான் மன்னிக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கை மதுரமாய் மாறணும். அல்லேலூயா. என் வாழ்க்கை மதுரமா மாறணும். பிரதர், என்னுடைய வாழ்க்கை மாறணும். ஐயா, தங்கச்சி, என் வாழ்க்கை மாறணும். என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா கசப்பு மாறணும். உன் ஆவிக்கிற வாழ்க்கை கர்த்தருக்குள்ள புதுப்பிக்கணும் அப்படின்னா இன்னும் உன் இருதயத்துக்குள்ள கசப்பு மாறணும். இந்த மாறாவை நீர் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஏழுடைய ஊற்றுக்கண்ணில் உன் உள்ளத்துல இருக்கணும். அல்லேலூயா,
அல்லேலூயா. 7 ஆசீர்வாதம் உங்க இருதயத்துக்குள்ள காணப்பட வேண்டும். இந்த 12 நீரூற்றுகள் என்பது உன் குடும்பங்களில நீரூற்று பாய்கிற ஆறுகள். அல்லேலூயா. உனக்குள்ள மாத்திரம் இல்ல, அந்த ஒரு நதி தான் இங்க 12 நீரூற்றுகளை கர்த்தர் குடும்பங்களுமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, உன் கசப்புகளை மாற, கசப்பை மாற ஆண்டவர் உனக்காக கொடுத்திருக்க கிருபை. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ இழந்து விடாத. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ரட்சிப்பை நீ இழந்து விடாத. ஏதோ ஒரு கசப்பு நிமித்தமாக உன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து போகாத. திருப்பிக்கொள், உன் ஆசீர்வாதத்தை திருப்பிக்கொள். நீ இழந்ததை எல்லாம் திருப்பிக்கொள். அப்பொழுது கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாவை கடந்தவருக்கு 7 காத்திருந்தது போல உன் வாழ்க்கையிலும் மாறாவை கடந்து வெளியே வா. கர்த்தர் உனக்காக ஒரு 7 கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கான உன் குடும்ப ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தம் 5 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மொத்தம் 5 காரியங்கள். முதல் காரியம், கசப்பை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள. ஆமா, என்ன சொல்லிட்டாங்கன்னா உடனே முறுமுறுத்தக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். பின்னாடி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எஸ், அக்செப்ட் பண்ணிக்கோ. இரண்டாவது காரியம், தீர்வு காண வேண்டும். உன்னுடைய சிறை இருக்கிறது, நீ ஒரு தீர்வை காண வேண்டும். கசப்புக்கு ஆண்டவர் என்ன, இதுல இருந்து இதுக்கு என்ன தீர்வு, ஆண்டவரிடத்தில் விசாரிக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது காரியம், தேவன் காட்டுகிற மரம். ஆண்டவரை மோசேக்கு காட்டினார், அந்த மரத்தை காட்டினார். அந்த மரத்தை போற்றுவனை மதுரமாய் மாற்றின தேவன் உன் வாழ்க்கை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நான்காவது காரியம், வரும் சோதனையிலிருந்து புதிதல், அந்த புரிதல் உங்களுக்கு வேண்டும். வரும் சோதனையிலிருந்து ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார். உன் விசுவாசம் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவது, கர்த்தருக்காய் நீ நிற்கும்போது, வைராக்கியமா நிற்கும்போது, அவரை நீ மேன்மை பாராட்டும் போது, உன் கசப்பை எல்லாத்தையும் மறந்து, ஆண்டவரே என் கசப்பை மாற்றுங்க, இனி யார் என் மேல கசப்பு இருக்குமானால் மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, ஒருவருக்கு ஒரு ஒப்புதாகி தேவ அன்பை பகிர்ந்து கொள். ஆசீர்வாதம் தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், உங்களை அற்புதமாய் நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தின் வழிகளை நீரூற்றுகளாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். Praise God. Hallelujah. விளங்கச்சா அதிகமானதை தர வல்லமை உள்ளவராக ஜெபம் அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த ஆண்டவரே உன்னுடைய ரட்சிப்பின் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினதை போல இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மதுரமாய் மாறட்டும், மதுரமாய் மாறட்டும், மதுரமாய் மாறட்டும். கசப்பு விலகி போகட்டும். கசப்பு என்ற குறை, கசப்பு என்ற பாவம், கசப்பு என்ற சாபம், கசப்பு என்ற வியாதி இயேசுவின் நாமத்தினாலே இவரை விட்டு விலகி போவதா பரிசுத்த ஆவியின் வல்லமை இவருமே இருக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவரே பாடலை நடத்துகிற பிரதிபாக்காக, ஆண்டவரே ஜெபத்தை செய்த ஸ்டீபன் அதற்காக, வார்த்தையை கொடுத்த மார்க்குக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்னும் எங்கள் எல்லாரும் ஊழியர்களில் பழகி பெருகட்டும். எங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாய் சபையில் வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.